ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதோட பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கணுமா? ட்ரேடிங்னா என்ன, அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? நீங்களும் ஃப்யூச்சரில் ஒரு மில்லியனர் ஆர் பில்லியனர் ஆகவும் கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? அது எங்கே எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் கரெக்டான சேனல் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி அண்ட் ட்ரேட் பண்ணி ஃப்யூச்சரில் உங்கள் வெல்த் பில்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி எங்கே பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். சீக்கிரமாக மில்லியனர் டு பில்லியனர் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டிமெண்ட் அக்கௌண்ட் வேணும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ₹100 இருந்தாலே போதும், உங்களோட ஃபஸ்ட் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி பற்றி பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபாலி விச் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட், அண்ட் தென் இங்கே ஒரு சப்போர்ட், தென் இது வந்து சப்போர்ட் ஜோனாக ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? நீங்கள் கிளியராக பார்க்கணும், ஜூம் பண்ணி காட்ட பாருங்கள். இது வந்து சப்போர்ட் ஜோனாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, அகெயின் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இதே ப்ரீவியஸில் அகெயின் இப்போ சப்போர்ட் ஜோன் கிட்ட இருக்குது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் ஜோன் கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. ஏன்னா சப்போர்ட் ஜோன் கிட்டே இருக்கிறதுனால ரிவர்சல் எப்படி வேணால் ஆகலாம். சரிங்களா? புட் ஆப்ஷன் எடுக்காதீங்க. கால் ஆப்ஷன் எடுக்கலாம்னா கால் ஆப்ஷன் எடுக்காதீங்க. என்னோடய சிம்பிள் அட்வைஸ் தான். ஒன்ஸ் இது பிரேக் ஆகி சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்புறம் நீங்கள் கால் ஆப்ஷன் போகலாம். அப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் இருக்கும். இன்கேஸ் இங்கே சப்போர்ட் எடுத்து பிரேக் ஆகி மேலே போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க நாளைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் கிளியராக ஒரு ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துருக்கு. நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ட்ரெண்ட் லைன். அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, இது ட்ரெண்ட் லைனில் கலர் நான் மாற்றுறேன். கலர் வந்து நான் இப்போ ப்ளூ கலரில் வைக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போதைக்கு ப்ளூ கலரில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒரு சப்போர்ட், தென் இங்கே சப்போர்ட் 1 2 2 சப்போர்ட் எடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 ஆக்சுவலாக இதுவும் சப்போர்ட் தான். ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, அதுவும் சப்போர்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து ஒரு சப்போர்ட் ஜோன்லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போது நாளைக்கு ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ரெட் கேண்டில் இருக்குது. ஸோ பியரிஷ்னஸ் கிளியராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு புட் ஆப்ஷன் போகலாம். ஏன் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 34,000 தான், 500 தான் சப்போர்ட் எடுக்கும். ஸோ நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 to 900 பாயிண்ட் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கேப்சர் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தென் வி கோ டு சுந்தரம். இது ஒரு கிளியரான சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த சேனல் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ட், அங்கெயின் ஒரு ரெசிஸ்டன்ட், மொத்தம் ஒரு 5 ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு 7 சப்போர்ட் கிட்ட எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்து இப்போது கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 21 டேஸாக கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. இப்போ கண்டிப்பாக அதே மாதிரி இந்த ஃப்ரைடே கேண்டில் பார்த்தீங்கன்னா கிளியர் க்ரீன் கலர் கேண்டில். ஸோ ஒரு ப்ரெஷர் இருக்குது அந்த இடத்துல. அந்த க்ரீன் கலர் கேண்டில் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. இது நான் 4 ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன்னா கிளியரான ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சுவலாக மார்னிங் ஸ்டார் பேட்டர்னோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். சரிங்களா? அதாவது ஓவரால் ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருந்தாலும் இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கா, டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இப்போது கரெக்டாக ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு பியரிஷ் கேண்டில் அண்ட் ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது பேர் வந்து ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. தென் ஒரு க்ரீன் கலர் கேண்டில், குட் பையிங் ப்ரெஷரான க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு ரிவர்சல் ஆகிட்டு ஒரு நல்ல ட்ரேடாக இருக்கும். நாளைக்கு எப்பவுமே ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தென் வி கோ டு
இப்கா லேப்ஸ். இப்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இது ஒரு சப்போர்ட், ஆக்சுவலாக இங்கே 2 சப்போர்ட் இருக்குது, மொத்தம் 4 சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே 1 2 3 4 4 சப்போர்ட் ஃபார்ம் ஆகி 4 ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா, இங்கே லாஸ்ட்டாக ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக அந்த ஃப்ரைடே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹேமர் சிக்னல்ஸ் காமிச்சிருக்கேன் அந்த லாஸ்ட்டான ஃப்ரைடே கேண்டிலில். அப்போது ஹேமர் சிக்னலோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் இருக்கணும், தென் ஒரு ரெட் கேண்டில், அதிலிருந்து அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து ஒரு ஹேமர் சிக்னலாக இருக்கணும். அதாவது ரெட் கேண்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹேமர் சிக்னல் இருந்ததுன்னா நல்ல மூவ். அதே மாதிரி ஹேமர் சிக்னலோட ரூல்ஸ் என்னென்னு அப்படின்னா, அந்த ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு கேண்டில் அப்படின்னா இது ஹெட்டு, இது வந்து விக்கு, கீழே இருக்கிறது வந்து விக்கு. அந்த ஹெட்டு வந்து 2 டைம்ஸ் இருக்கணும் விக்குக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டு வந்து 1 சென்டிமீட்டர் இருக்குன்னா விக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுதான் வந்து ஹேமர் சிக்னலோட ரூல்ஸ். ஸோ ஹேமர் சிக்னல் இருந்ததுனால நம்ம கண்டிப்பாக ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 36% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம மார்க்கெட்டில். சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரிஸ்க் ரிவார்டை கேல்குலேட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தென் வி கோ டு பாலிமெடிக்யூர். ஸோ இது சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல் பேட்டர்ன் எல்லாமே ஒன்று தான். சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ட், அகைன் இது ஒரு ரெசிஸ்டன்ட், இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஜோன் ஃபார்ம் ஆகி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இது ஜோன், இந்த ஜோன் ஃபார்ம் ஆகி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட், தென் டவுன் ட்ரெண்ட், இங்கே ஒரு இன்டிசிஷனில் இருக்குது. சரிங்களா, இது வந்து ஸ்பின்னிங் டாப் இல்லைனா டோஜி என்ன வேணால் சொல்லலாம். சரிங்களா, ஆனால் ஒரு நல்ல க்ரீன் சிக்னல். சரிங்களா, ஒரு நல்ல க்ரீன் சிக்னல் இருக்குது. இது நம்ம 4 ஹவர்ஸில் மாற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக எடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு க்ரீன் சிக்னல், க்ரீன் கேண்டில் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஆக்சுவலாக என்ன தான் செல்லிங் விக் இருந்தாலும் பட் பையிங் ப்ரெஷர் க்ரீன் சிக்னல் தான். சரிங்களா, ஸோ நம்ம நல்ல ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு கிட்டத்தட்ட 13% ரிட்டர்ன். அது வந்து வித்தின் ஒரு 1 வீக்கில் ஒரு 2 வீக்கில் நடக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரிஸ்க் அண்ட் ரிவார்டை கால்குலேட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தென் வி கோ டு கேஸ்ட்ரால். கேஸ்ட்ரால் நல்ல தெரிஞ்ச பிராண்டு, பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டிசிஷன்லேயே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இதுவும் சேனல் பேட்டர்ன் தான். சரிங்களா, இது வந்து ஒரு இன்டிசிஷன்லேயே போயிட்டுருக்கேன் பாருங்கள். இந்த லாஸ்ட் டே ஒரு 6 டேஸ் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. லாஸ்ட்டாக ஒரு 6 டேஸ் 18 டேஸாக வந்து ஒரு கன்சல்டேஷனில் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இன்டிசிஷன், இங்கே ஒரு இன்டிசிஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து மேபி மேலே போகலாம், இல்லைனா கீழே போகலாம். ஸோ எப்போவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரேட் எடுக்காதீங்க. நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா பிஃபோர் மார்க்கெட் ட்ரேட் எடுக்கிறது வந்து சம்டைம்ஸ் அது ப்ராஃபிட் கொடுக்கலாம், ஆனால் நிறைய டைம் அது லாஸ் தான் கொடுக்கும். ஏன்னா ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% தான். பட் இதில் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுத்திங்கன்னா அதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 50% 40% ஆகிடும். ஸோ 80% எங்கே இருக்குது, 40% எங்கே இருக்குது பார்த்துங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள், கேண்டில் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்க, இந்த ப்ரைஸுக்கு அப்புறம் போனால் தான் என்னோடய ரிஸ்க் ரிவார்டு நல்லாயிருக்கு, அப்போ தான் நான் ட்ரேட் எடுப்பேன்னு பார்த்தேன். அந்த ப்ரைஸுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நான் எல்லா சார்ட்டுக்கும் எங்கெங்கே என்ட்ரி கொடுக்கணும், எக்ஸிட் கொடுக்கணும் எல்லாமே கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, டு MTNL. இது ஒரு பெனி ஸ்டாக். சரிங்களா, ஆக்சுவலாக இது நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்த ஸ்டாக்கு. நீங்கள் ஒரு மந்த்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் பாருங்க. ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்த ஸ்டாக்கு சரசரசன்னு கீழே வந்து இப்போது சப்போர்ட் ஜோன் எடுத்து
அகெயின் ஒரு சப்போர்ட் எடுத்து அகெயின் நல்ல மூவ் கொடுத்து இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து இப்போ அகெயின் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இது வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாக்கு. ஸோ டெலிகம்யூனிகேஷனில் இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ 5Gலாம் அவ்வளோ வந்துட்டுருக்கு. மேபி இந்த கம்பெனியில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணலாம், இவங்க எதாவது பிளான் வச்சுருக்கலாம். எப்போவுமே ஒரு கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ வருது, ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அந்த கம்பெனியை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். லைக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய ஜாயின்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் தெரியும். பட் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த நியூஸ்லாம் வந்து நம்மளுக்கு எப்போ கிடைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆகிடும். மேபி 3 month ஆகலாம், 1 week ஆகலாம், 2 days கிடைக்கலாம். பட் அந்த 2 days வந்து நம்மளுக்கு ஒரு இந்த ஸ்டாக் ஒரு 30 to 40% ரைஸ் இருந்ததுன்னு என்ன பண்ணுறது நம்ம சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஹை. சரிங்களா? ஆக்சுவலி இப்போ வந்திருக்க டவுன் ட்ரெண்டில் ப்ரீவியஸ் ஹை. சரிங்களா? இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் ப்ரீவியஸ் ஹை நான் மார்க் பண்ணேன்னா கிட்டத்தட்ட ஒரு 34%. இன்கேஸ் இது வந்து நல்ல ஒரு நியூஸ், நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகி இந்த கேண்டில் இருக்குல்ல இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆகி ஒரு நல்ல மூவ் கொடுத்தது அப்படின்னா இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆகி ஒரு நல்ல மூவ் கொடுத்தது அப்படின்னா கேண்டில் இப்படியே மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல வரும். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எம்டிஎம்எல்ல வந்து எம்டிஎன்எல்ல வந்து ஒரு இது மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ட்ரேடர் இருக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்ம எல்லாமே ட்ரேடர் இருப்போம். அந்த டைமில் ஸ்டாக் கொஞ்சம் தூரம் போகும், ஒரு 40, 45, 42 வரைக்கும் போகும். தென் ஒன்லி இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைமு, நம்மளை வச்சு அவங்க சம்பாதிச்சுப்பாங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட் புக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவ்வளோ தூரம் போயிடுச்சு, நீங்கள் எக்ஸிட் ஆக மாட்டேங்க, இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் வெயிட் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் கீழே இறங்கும், ஒரு செல் சிக்னல் காட்டும். அந்த செல் சிக்னல் என்ன பண்ணுவீங்க, இது ஒரு நாள் தான் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். நீங்கள் டப்புன்னு ஒரு கேப் டவுன் இருக்கும், அகெயின் ஒரு கேப் டவுன் இருக்கும். ஸோ கேப் டவுன் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல அப்படியே ஹோல்ட் பண்ணுவீங்க. ஐயோ வந்துடுச்சு, சரி ஓகே இதை தொட்டுட்டு ரிட்டர்ன் போவோம் அப்படின்னு அகெயின் சர்ன்னு கீழே வந்துட்டு இங்கே வந்து நிற்கும். இங்கே வந்து நிற்கும் போது என்ன ஆகுனா நீங்கள் ஹெவி லாஸில் இருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 36,000 ரூபாய் லாஸில் இருப்பீங்க. எப்போவுமே அதுக்கு தான் நீங்கள் முன்னாடியே ஒன்று ஸ்டாப் லாஸோடு போகணும். என்னோடய ஸ்டாப் லாஸ் இதுதான், இது வந்துச்சுன்னா சிம்பிளாக எக்ஸிட் ஆகிடும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நம்மளோட ட்ரேட் இது இல்லை அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸிட் ஆகணும். சரிங்களா? இல்லை நான் ஹோல்ட் பண்ணுவேன், இதை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடுவேன் அப்படின்னு எப்போவுமே நினைக்கவே கூடாது. எப்போவுமே ட்ரேடிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? ட்ரேடிங்னா இப்போதைக்கு இது ஒரு 3 months இந்த கம்பெனி இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்க போது எனக்கு தெரியும், அதை நான் அந்த 3 monthsக்காக நான் ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துருவேன். அது பேர் ட்ரேடிங். இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு இந்த கம்பெனியோட இது வந்து வெல்த் நல்லா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நான் எடுக்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, இது ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வருது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் லேர்னிங் எல்லாமே இதுக்கப்புறம் ஒன்றா வரப்போகுது. ஸோ மறக்காமல் ஸ்டாக் மார்க்கெட்டை என்னென்னு தெரியாதவங்களுக்குலாம் இந்த சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.